அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் வணக்கம். இன்னைக்கு நம்ம பச்சை மொச்சை சாதம் இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பச்சை மொச்சை, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், லவங்கம், பட்டை, எண்ணெய், பூண்டு, இஞ்சி, உப்பு, தேங்காய் பால், ஏலக்காய், பாஸ்மதி சாதம். இப்போ எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதுல முதல்ல வாணலியை போட்டுக்கிறேன். சுட்டுருக்கு. இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இதுல பட்டை, லவங்கம் ஒரு 2 போட்டுக்கிறேன். இதுலயே ஒரு ஏலக்காய். இந்த மாதிரி சாதம் பண்ணும்போது ஏலக்காய் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும். சாப்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப சுவையோட இருக்கும். வாசனைக்கே நமக்கு சாப்பிடணும் போல தோணும். இது நல்லா பொரியுது பாருங்க. இதுல நம்ம வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுலயே கொஞ்சம் நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி, அதையும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் வேகணும், உங்களுக்கு வதங்கணும் அப்படின்னீங்கன்னா இப்போ நம்ம கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். பச்சை மொச்சை எடுத்து வச்சிருக்கேன். இதையும் அதோட சேர்க்க போறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதுல கொஞ்சமா நான் லேசா, ரொம்ப கூட இல்ல, கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். இப்போ அந்த பச்சை மொச்சையும் நல்லா வதங்கணும், அதுக்காக கொஞ்சமா நான் தண்ணி விட்டுருக்கேன். இது கொஞ்ச நேரம் வதங்கணும். நான் அடுப்பை கொஞ்சம் சின்னதா வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இதை மிக்சியில நான் அரைக்க போறேன். இப்போ பூண்டு ஒரு 4-5 பூண்டு இருந்தா போறதுக்கு. இஞ்சி இதுவும் ஒரு 4-5 துண்டு நான் வச்சிருக்கேன், அதையும் கலந்துட்டேன். கொத்தமல்லி, புதினா இப்ப நான் புதினா போடுறேன். புதினா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இதோட நான் கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் சேர்த்து முதல்ல நான் ட்ரையா தான் அரைக்க போறேன். நான் இதுல கொஞ்சம் நான் தண்ணி விட போறேன். தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இந்த அரைச்ச கலவையும் நான் இதுலயே சேர்க்க போறேன். இப்ப நம்ம அடுப்பை கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம். அரைச்ச கலவையும் மொச்சை, வெங்காயம், தக்காளி அதோட நல்லா சேர்த்திருக்கேன். அந்த பச்சை வாசனை அதுல போகணும், அதுக்காக கொஞ்ச நேரம் அது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இதுல நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். இந்த தேங்காய் பாலை நான் இதுல விட போறேன். பாருங்க நல்லா கொதிக்கிறது. தேங்காய் பாலை விட்டுட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பாலோட சேர்ந்து அதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இதுல கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு இதுக்கு உப்பு போட போறேன் நான். அதையும் நல்லா கலந்துக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு இந்த பச்சை வாசனை நல்லா போனதுல நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பாஸ்மதி இதை நான் சாதம் எடுத்து வச்சிருக்கேன். இதை அதோட கலக்க போறேன் நான். இப்போ பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த பச்சை மொச்சையோட அந்த இதுவும் தெரியும். புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் அரைச்சிருக்கிறதுனால அந்த வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க நல்லா கலந்துட்டு கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. அதை பாருங்க இந்த மாதிரி கலரிட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் இதை ஒரு தட்டில் எடுத்து வைக்க போறேன். இப்போ நம்ம அலங்கரிக்க இப்ப மேல தக்காளி வச்சிருக்கேன். சுவையான பச்சை மொச்சை சாதம் உங்களுக்காக தயாராயிடுது. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்காக திருப்பி நான் சொல்றேன். வாணலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே அதே வாணலியில வெங்காயம், தக்காளி இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க.
அதே வானிலையில பச்சை மொச்சை அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா லேசா கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா இதை நல்லா முதல்ல மிக்சியில ட்ரையா அரைச்சிக்கோங்க. அதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி நல்லா வழுமுன்னு அரைச்சிட்டு அந்த கலவையும் இந்த பச்சை மொச்சோட கலந்து நல்லா போட்டுடுங்க. போட்டதுக்கு அப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் அதுலயே கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் வடிச்சு வச்சிருக்க பாஸ்மதி சாதம் அதையும் கலந்து நல்லா ஒன்னோட ஒன்னா நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டுல எடுத்து வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சிட்டீங்கன்னா சுவையான பச்சை மொச்சை சாதம் உங்களுக்காகவே தயாராயிடுச்சு.